இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்கள் கிறிஸ்டோபர், மக்களானஸ் மற்றும் தோழர்களிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரின் வார்த்தைகள் அவை மிகவும் வல்லமையானது. இன்றைக்கும் ஒரு வல்லமையான வசனத்தை தான் நாம் கேட்க இருக்கின்றோம். அவை நிச்சயம் உங்களுடன் பேசும், உங்களுக்கு வழிகாட்டும். தைரியமாயிருங்கள். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக ஒவ்வொரு நாளும் தவறாமல் நான் ஜெபிக்கின்றேன். அன்னை மரியிடம் ஜெபமாலைகளை அனுதினமும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நம் அன்னை நம் அனைவரையும் நடத்துவாள். சரி, இன்று என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம்? நம் விசுவாசம் ஆன்ம வாழ்க்கையிலே இயேசு உங்களுக்கு உள்ளான சில மாற்றங்களை செய்கிறார் என்று வசனம் கூறுகிறது. கேட்போமா? உங்களுக்குள் பரிசுத்த ஆவியை கொடுத்து அதிசயங்களை செய்கிறவர் என்று பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வந்து பல அற்புதங்களை செய்கிறாராம் என்றும் வசனம் அறுதியிட்டு காட்டுகின்றது. இந்த வசனத்தை கேளுங்கள். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. இந்த வசனத்தை எழுதியது யார்? பவுல். யாருக்கு எழுதினார்? ரோம சபைக்கு எழுதுகிறார். இதிலே ஆவியானவர் உங்களுக்கு நம்பிக்கை, மகிழ்ச்சி, அமைதி, தூய ஆவியின் வல்லமை இவை 4ஐயும் தருவாராம் என்று வசனம் கூறுகிறது. ஒரு காரியத்தை சாதிக்க நமக்கு வேறு என்ன தேவை சொல்லுங்கள் நண்பர்களே? நம்பிக்கை வேண்டும், மகிழ்ச்சியான குடும்பம் வேண்டும், அமைதியான மனம் வேண்டும், தூய ஆவியின் வல்லமை நமக்கு வேண்டும். இது 4ம் இருந்தால் எதையும் நாம் சாதித்து விடலாம். அந்த ஆகாயத்தையே வளைத்து விடலாம். அப்படித்தானே? அது கஷ்டப்பட்டு படிக்கும் பிள்ளைகளோ, வேலை தேடும் இளைஞர்களோ, பிசினஸில் வெற்றி பெற போராடும் மனிதரோ, அல்லது தான் வேலை செய்யும் இடத்தில் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கொள்ள உழைக்கும் நபரோ, இல்லை எப்படியாவது ஒரு வீடு கட்டிவிட வேண்டும், தன் குடும்பத்தின் தலையை நிமிர்த்திட வேண்டும் என பாடுபடும் நல்ல உள்ளமோ, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை, மகிழ்ச்சி, அமைதி, தூய ஆவியின் வல்லமை இவை 4ம் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அருமையான வார்த்தைகள் தானே? பல சமயம் சிலர் நினைப்பதுண்டு, என் வாழ்வில் சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, குடும்பத்தில் எப்போதும் சண்டை என்பதாய். இதை வாங்கினால் நான் சந்தோஷமாயிருப்பேன், இந்த நபரை பார்த்தால் நான் சந்தோஷப்படுவேன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனால் அது அப்படி இல்லை நண்பர்களே. ஆண்டவர் இயேசுவை தேடுங்கள், அனுதினமும் ஜெபியுங்கள், அவரை துதியுங்கள். அன்னை மரியிடம் ஜெபமாலைகளை செய்து குடும்பமாய் ஒப்புக்கொடுங்கள். அப்போது தூய ஆவி உங்கள் மேல் நிழலிடுவார். அதனால் பிடிப்பற்ற உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும். எதையும் என்னால் செய்ய முடியும், சாதிக்க முடியும் என்ற வல்லமை உங்களுக்குள் தோன்றும். அதன் மூலம் மனதில் சமாதானம், அமைதி பரவும். உங்கள் மனசு சமாதானமாய் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காய் உங்கள் குடும்பத்தில் சிரிப்பு நிலவும். முயற்சி செய்து பாருங்களேன். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எதிர்நோக்கை தரும் எங்கள் கடவுளே,
உம்மீது நாங்கள் அசையாத நம்பிக்கை கொண்டு அதன் வழியாய் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்வை வாழ எங்களுக்கு துணை செய்யும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.